இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டோரீஸ் வந்து காமனா சொல்லுவாங்க. ஒண்ணு இம்போர்ட் பண்ணி கொண்டு வரும். இன்னொன்னு கொரியர் மூலியமா இல்லீகலா கொண்டு வரும். நம்பர் 1க்கு நான் வரேன். இம்போர்ட் பண்ணா இம்போர்ட்டரோட லேபிள், ஸ்டிக்கர், அவங்களோட நம்பர் எல்லாமே இருக்கும். ஏன்னா அதெல்லாமே இல்லாம இங்க கஸ்டம் கிளியர் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா கார்னிவர் வந்துட்டு இவங்க சொல்ற மாதிரி நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருதுதான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% கார்னிவர் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான். பட் இன்னும் சில ஷாப்ல வந்து ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இவங்க சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்றது, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா குருவி ஸ்டாக், அதாவது இல்லீகலா நம்ம கேரி பண்றது. ஸோ அது 2 சாய்ஸ் இருக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து கொண்டு வரதுக்கு. இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் நிறைய வே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா கார்னிவர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். பட் நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ணும். இதுல வந்து டைரக்டா பீஃப் வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ண முடியாது இந்தியால. ஸோ அதுக்கு நிறைய ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இது இம்போர்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு மேல அந்த லேபிள் ஒட்டுவாங்க. யார் இம்போர்ட்டரோ அவங்களுக்கு லேபிள் ஒட்டுவாங்க. செகண்டரி கேட்டகரி இருக்கு. அது வந்து டைரக்டா இப்ப இந்தியாவுக்கு FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் ஏத்த மாதிரி இம்போர்ட்டர் ரெக்வஸ்ட் பண்ணி அங்க மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா இம்போர்ட் பண்ணுவாங்க. சோ அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த இம்போர்ட்டர் லேபிள் எல்லாமே அங்க பிரிண்ட் ஆகி வர சான்ஸுமே இருக்கு. அதை தாண்டி நிறைய டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். பட் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு லேபிளும் இல்லை. FSSAI லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லைசன்ஸ் நம்பர் வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் ஆயிருக்கும். மேலே டேக்ல வர்றது மட்டும் நம்ம நம்பக்கூடாது. ஆனா இந்த பிராண்ட் அந்த டேகுமே இல்லை. FSSAI லைசன்ஸ்ங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து அது FDAன்னு சொல்லுவாங்க, இந்தியால FSSAIன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் தான். FSSAI வந்து எப்படி யூஎஸ்ஏல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க, நீங்களே கொஞ்சம் யோசிங்க. யூஎஸ்ஏல மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே FDA நார்ம்ஸ் படி தான் வந்து அங்க மேனுஃபேக்சர் நடக்கும். நீங்க அங்க இருக்கிற ப்ராடக்ட்டை இங்க இம்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ இங்க இம்போர்ட் வந்து என்னன்னா, உங்ககிட்ட இம்போர்ட் டு எக்ஸ்போர்ட் கோட் இருக்கணும். செகண்ட் வந்துட்டு அத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராண்டோட அத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்டர் இருக்கணும். தேர்ட் வந்துட்டு FSSAI சர்டிபிகேட் இருக்கணும். இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து FSSAI நார்ம்ஸ்க்கு சிமிலரா இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. எக்ஸாக்டா FSSAI ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 100% பாயிண்ட்ஸுமே இதுல வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு வந்து செக் பண்ண மாட்டாங்க. இந்தியால இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுதான். சோ இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த FSSAI நார்ம்ஸ் வரும். சோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த FSSAI லைசன்ஸ் நம்பரே வந்து பேஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2, குருவி கதைக்கு நம்ம வருவோம். குருவிலாம் வந்து முன்னாடி ரெகுலேஷன்ஸ் இல்லாதப்போ கண்ட மேனிக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அவங்க கொண்டு வரது பெட்டரா இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பா கொண்டு வரது பெட்டரா அப்படி கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல தான் வந்து ஒரு பெரிய மார்ஜின் இருக்கு. பிளஸ் அதை கேரி பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. மேபி கொண்டு வரலாம், 1-2 பாக்ஸ் கொண்டு வரலாம். குருவி ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வரது கிடையாது. அப்படியே கொண்டு வந்தாலும் நம்ம ஃபிளைட்ல எவ்வளவு பேக்கேஜ் அலோடோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் கேரி பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு 20 kg தான் அலோட்னா 20 kg தான் நம்ம கேரி பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து கேரி பண்ண முடியாது. ஸோ நம்ம குருவியில வந்துட்டு எக்ஸஸா எல்லா ஸ்டாக்ஸுமே கொண்டு வர முடியாது. ஸோ ஸ்மால் ஐட்டம்ஸ் வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவில கார்னிவர் மட்டும் கிடையாது, கார்னிவர் மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஃபேக் மார்க்கெட்ஸுக்குன்னே இந்தியாவில ஒரு பெரிய மார்க்கெட் வந்து பூம் ஆயிட்டே தான் இருக்கு வருஷமும். ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஜென்யூனான கார்னிவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. கார்னிவர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்றதுனால ஜென்ரலா வந்து அத்லெட்ஸ்க்கோ இல்ல வந்து ஒரு நார்மலா ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்க்கோ வந்துட்டு ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஆல்ரெடி அவங்க வீடியோல வந்துட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இதை அட்ரஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் நான் போடுறேன். அவங்க போட்டிருக்க 4 வீடியோக்கும் நான் ரிப்ளை வீடியோ போடுறேன்.